வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 18. உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடுங்கள், பங்கெடுங்கள். இதாங்க இன்னைக்கு மனதோடு கொஞ்சம் பேசுங்களுடைய தலைப்பு. நம்ம மனம் ஒரு காம்ப்ளிகேட்டடு செல்லுங்க. ஏன்னா அந்த மனசு எப்பவுமே நீங்கள் என்னதான் ஆர்டிஃபிஷியலாக எத்தனை மகிழ்ச்சியை ஹாப்பினஸை உண்டு பண்ணினாலும் அந்த ஆள் மனது எதை தேடுது, எதை நினைத்து சந்தோஷப்படுதுங்கிறது ஏற்கனவே ஜெனட்டிக்காக ஜீன்ஸில் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்போ உங்களுடைய காலங்காலமாக உங்கள் முன்னோர்கள் எதை விரும்புகிறாங்களோ, எதில் சந்தோஷம் அடைஞ்சாங்களோ அந்த விஷயங்களை அந்த ஆள் மனது ரொம்ப விரும்பும், சந்தோஷமடையும், அதில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படும். இதைத்தான் வழி வழியாக ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீன்ஸில் ஒரு கேரக்டர் மட்டும் இல்லைங்க, அந்த மனசும் அதில் இருக்குது. அது நீங்கள் என்ன தான் வெளிநாடு, வெளியூர், எத்தனையோ பக்கம் போகிறது வர்றது, என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக எத்தனை தான் சந்தோஷத்தை உருவாக்குனாலும் நீங்கள் உங்களுடைய மனசு எங்கே சந்தோஷம் அடையுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உள்ளூரில் திருவிழாக்களையும் உள்ளூர் திருவிழாக்களில் எவ்வளவு தூரம் பங்கெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மனசு ஒரு ஹாப்பினஸை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஃபீலிங்கை உணரும். நீங்கள் இது கரெக்டாங்கிறதுக்கு நீங்களே செக் பண்ணிங்கன்னா தெரியும். எப்பெல்லாம் நீங்கள் அவுட் சைடு வேர்ல்டில் அல்லது ஃபாரின்லேருந்து உங்கள் உள்ளூரில் நடக்கக்கூடிய விழாக்களில், திருவிழாக்களில் பங்கெடுக்கிறீங்க, அதே மாதிரி கொண்டாடுறீங்கன்னா உங்கள் ஆள் மனசு ஏதோ அந்த சந்தோஷத்தில் உங்களையே அறியாமல் பல ஹாப்பினஸ் மூடை, சந்தோஷத்தை, நல்ல தூக்கத்தை, நல்ல ஒரு பொசிஷனை உணர்றதை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அந்த ஜீன்ஸ் பரம்பரையாக வரக்கூடிய அந்த ஜீன்ஸ் அதில் ஏற்கனவே பொதிந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், மெசேஜ், அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடினது, அதில் பங்கெடுத்தது, அது அந்த ஜீனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. அப்படி அந்த ஜீனுக்கு கொடுத்த மகிழ்ச்சி பரம்பரையாக கடத்தப்பட்டு 10 தலைமுறை 20 தலைமுறை ஆனாலும் இந்த ஜீன்ஸும் அந்த ஆள் மனதில் அப்படி பங்கெடுத்துக்கும் பொழுது, கொண்டாடும் பொழுது சந்தோஷத்தை உணரும். அந்த சந்தோஷம் வேறு எங்கேயும் எதிலையும் கிடைக்காது. காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடோ, காஸ்ட்லியான ஒரு ஏர் ட்ராவலோ, காஸ்ட்லியான எத்தனையோ ட்ரெஸ்ஸஸோ, காஸ்ட்லியான மிகப்பெரிய பயணமோ, இது எல்லாத்தையும் காட்டிலும் உள்ளூரில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களில் கொண்டாடுறது, பங்கெடுத்துக்கிறது ஆள் மனதுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். இதுதான் அந்த ஜீன் தன்னைத்தானே ஹாப்பினஸ்ன்னு உணருது. நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்குங்கிறத விட வகையாக காலங்காலமாக சொல்லுவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும்னு ஜோசியக்காரங்க சொல்கிறதா அல்லது ஆன்மீகத்தில் நிறைய சொல்லப்படுதா நம்ம பார்க்குறோம். இது ஏன்னா நம்ம ஜீன் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பினஸ்ஸை உணர்றதுனால நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுனால நல்ல முடிவுகள் எடுக்கப்படுது. ஹாப்பியாக இருக்கிறதுனால
சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வருது, பாசிட்டிவிட்டியை உணருது. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ், சந்தோஷம் இது எல்லாமே நம்ம அந்த கோயில்களுக்கு போகும்போது ஏன் வருதுன்னா, நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் அங்கே இருந்த இடம் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஜீன் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல. நீங்கள் எத்தனையோ உடலுக்கு செய்தாலும் சரி, வெளி உலகுக்காக செய்தாலும் சரி, ஆடம்பரம், கௌரவம், எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் என்ன செய்தாலும் அந்த மனசுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் ஹாப்பி ஆகாது, மகிழ்ச்சி அடையாது. அதுக்குன்னு உள்ளார்ந்த ஜெனட்டிக்கல் மேக்கப், அதாவது உங்களுடைய மனசு, ஆள் மனசு எதை விரும்புது அப்படிங்கிறத நீங்கள் பல நேரங்களில் தவற விட்டுறீங்க. அது மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு நீங்கள் கொஞ்சம் டீப்பாக மனசுக்கிட்ட பேசும்போது தான் அதோடைய இயக்கங்கள் என்ன, சந்தோஷம் என்ன, அது எதை நினைத்து சந்தோஷப்படுது, எதை நினைத்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதாவது மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அப்போ இதை டிஃப்ரென்சியேட் பண்ணினாலே மன மகிழ்ச்சியை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நம்ம ஜீன்ஸ் வந்து காலங்காலமாக ஒவ்வொரு சந்ததியாக அந்த இன்ஃபர்மேஷனை கடத்திட்டு வருது. அப்படி இன்ஃபர்மேஷனை கடத்திட்டு வர்றதுனால அது காலங்காலமாக எதையெல்லாம் நினைத்து கொண்டாடுச்சோ, எதையெல்லாம் நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்ததோ அந்த விஷயத்தை பல தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்து விட்டது. அப்படி கடத்தப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஜீன் வந்து என்னைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஓகே, இந்த ஆண்டு நீ திருவிழாவுக்கு போனையா, திருவிழாவை கொண்டாடினியா, அதில் பங்கெடுத்தியா அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் அந்த மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஏக்கத்தை நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயங்களுக்காக, கௌரவத்துக்காக சொல்லலாம், ஆடம்பரத்துக்காக சொல்லலாம், அல்லது ஸ்டேட்டஸுக்காக சொல்லலாம், அல்லது பல ஒர்க் ரிலேட்டடு ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாம் காரணமாக இதை தள்ளி வைத்துவிட்டு, இதை ஒரு வகையில் வந்து ஒதுக்கி வைத்து விட்டு கூட சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில், உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் தொடரும்போது அந்த ஆள் மனதுக்கு இருக்கக்கூடிய ஏக்கங்கள் வந்து புரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஒரு விதமான பதட்டம், ஒரு பயம், வாழ்க்கையில் எதையோ ஒரு பறிகொடுத்த ஒரு நிலை, இது எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் தான் அது உடல் வியாதிகளாக மாறி உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு கண்டிஷனை கொண்டு வந்துட்டு அதுவே நாள்பட்ட வியாதியா, பிபியா, பிளட் சுகரா, அல்லது வந்து வேறு குரோனிக் டிசீஸா, உடல் சம்பந்தமான மன இந்த விஷயங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு நாட்டை விட்டு, ஒரு மொழியை விட்டு ரொம்ப தொலை போய் ரொம்ப வருஷம் ஆனவங்க தங்களுடைய ரூட்ஸை தேடி வருவாங்க. அதாவது 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு முன்னாடி எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, எங்களுடைய முன்னோர்களை பார்க்க வந்தோம். 2 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வேறொரு நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, எங்கள் முன்னோர்களை பார்க்க வந்தோம், எங்கள் குலதெய்வத்தை பார்க்க வந்தோம், எங்களுடைய சொந்த பந்தங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அந்த ரூட்ஸை தேடி வருவதை நம்ம பார்ப்போம். அது மொழி ஆனாலும் சில பேர் வந்து வேறு மொழியை பேசி அந்த மொழியுடைய வாசனை கூட இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் எங்களுடைய ரூட்ஸ் வந்து தமிழ் மொழி அல்லது இந்த மொழியில் தான் வந்து நாங்கள் எங்களுடைய பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க, எங்களுக்கு இப்போ தான் எங்களோட ரூட்ஸ் தெரிஞ்சுது, இந்த ஊருன்னு சொல்லி நம்ம பார்த்து அவங்க அந்த ரூட்ஸை தேடி வந்து அது ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி அடையிறத பார்ப்போம். இதுவுமே ஜீன்ஸு தானுங்க. ஜீன்ஸ் வந்து அந்த தலைமுறையாக அந்த இன்ஃபர்மேஷனை கடத்துது. அதில் தான்
மன மகிழ்ச்சி உண்டாகுது. அதே மாதிரி தான் நம்ம உள்ளூர் திருவிழாக்களையும் விழாக்களையும் பங்கெடுக்கும்போது நம்மளை அறியாமலேயே அந்த மனசு ஒரு ஹாப்பினஸை, சந்தோஷத்தை, ஒரு மன மகிழ்ச்சியான சூழலை அதே தன்னைத்தானே உணர ஆரம்பிக்கும். அப்படி உணர ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கும் இந்த மன மகிழ்ச்சியுடைய உண்மையான விஷயங்களும் உண்மையான அதோடைய காரணங்களும் தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனிதனும் எங்கேயோ மன மகிழ்ச்சி இருக்குன்னு ஒரு டூர் போகிறது, ஒரு என்வாமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி அங்கே போய் ஒரு மன மகிழ்ச்சியை தேடுறது, எத்தனையோ விஷயங்களை செலவு பண்ணுறது, அதே மாதிரி எத்தனையோ புதிய புதிய காரணங்களை தேடுறது, சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி மனசு ஒரு சிம்பிளான எளிமையான விஷயங்களை தான் எதிர்பார்க்குது. அந்த எளிமையான விஷயம் என்னென்னா, தன் ஊர், தன்னுடைய பேரண்ட்ஸ், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், தன் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய உள்ளூர் திருவிழா, சாமி, அந்த பண்டிகைகள், அந்த மனிதர்கள் அவங்களுடைய ஹாப்பினஸ் கொடுத்தது, அந்த சந்தோஷம் கொடுத்தது, இது எல்லாத்தையும் அந்த ஆள் மனது எதிர்பார்க்குது. ஏன்னா பரம்பரையாக தலைமுறையாக அங்கே இருந்து அந்த பண்டிகைகளை அவங்க மூதாதையர்கள் கொண்டாடி இருப்பாங்க, பங்கெடுத்திருப்பாங்க. அதை ஒவ்வொருத்தருடைய ஒரு ஜென்ரேஷன்லேயும் அந்த மனசானது எதிர்பார்க்கும், அந்த ஆள் மனதானது எதிர்பார்க்கும். அதில் தான் மன மகிழ்ச்சி பொதிந்து இருக்குதுங்க. அந்த மன மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் செயலில் தெரியும். அந்த மாதிரி சில பேரெல்லாம் ஊருக்கு போயிட்டு திருவிழாக்களில் பங்கெடுத்து 4 மனிதர்களை கூட பேசி அவங்களுடைய அந்த திருவிழாக்களை கொண்டாடிட்டு வரும்போது அவங்களே ஒரு புது மனிதனாக, புது ஆளாக, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டேட்டில் உணர்றதை நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் வெற்றிகள், அவங்க செய்யக்கூடிய அந்த எந்த ஜாப் ஆனாலும், எந்த வேலையானாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதை நீங்களே பார்க்கலாம். அதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சொல்லக்கூடிய இதில் ஆள் மனதோட எப்பவுமே திருவிழாக்களில் பங்கெடுங்கள், திருவிழாக்களை கொண்டாடுங்கள், எஸ்பெஷலி உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடுங்கள், பங்கெடுங்கள்னு சொல்லுங்கள். அந்த ஆள் மனது அதைத்தான் எதிர்பார்க்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ங்கிறதுல உங்கள் ஆள் மனதுகிட்ட நிறைவேறாத ஆசைகளான உள்ளூர் திருவிழாக்களை பங்கெடுப்பது, கொண்டாடுவதை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, டைம் கிடைக்கலினாலும் டைமை எடுத்துக்கொண்டு பங்கெடுங்கள், கொண்டாடுங்கள். அது ஆள் மனதில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஜீன்ஸ், அதுதான் ஆள் மனது. அந்த ஜீன்ஸ் உணர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை உங்கள் மனது ஏற்படுத்தும். அந்த மனது ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் உடலுக்கும் பரவி உடலும் மனமும் ஒரு புது மனிதனாக, புது ஆரோக்கியமான மனிதனாக உருவெடுக்கும். அதனால் நீங்கள் எங்கே எந்த நிலையிலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் முடிந்தளவு உங்களுடைய ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளூர் திருவிழாக்களையும் உள்ளூர் பண்டிகையையும் பங்கெடுங்கள், கொண்டாடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆள் மனது சந்தோஷமடையும். அப்படி ஆள் மனது சந்தோஷம் அடைந்தால்தான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் உடலின் ஆரோக்கியமும் மேம்படும். ஒரு புது மனிதனாக நீங்கள் உருவெடுப்பீர்கள். அதுதான் உங்கள் மனதுக்கு ஒரு மருந்தாக அமையும். அந்த மனது தான் உங்கள் வாழ்க்கையுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 18 முடிந்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்
பகுதி 19 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நலம், அரண், சூழல் மாமுக தமிழ் சேனலுக்கு உங்களுடைய மேன்மையான கருத்துக்களையும் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். Gracias.